அமெரிக்கா, ஈரான் யுத்தத்துல ட்ரம்ப் தன்னோட கதாபாத்திரத்த ஒரு ஹீரோ மெட்டீரியலா கொண்டு போனாரு. அப்படியே இல்ல சார் நீங்க வில்ல வேலைய பார்க்குறீங்க. நீங்க என்ன ஹீரோங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே இறக்குனாய்ங்க. இப்ப அப்படியே காமெடியா மாறிப்போச்சு. காமெடி நடிகனாவே மாறிப்போச்சு. ஒருவேளை ஜெலன்ஸ்கியோட சவகாசம் அண்ணன பாதிச்சிருச்சா என்னன்னு நமக்கு தெரியல. 4 நாள் போய் எங்கேயோ நம்மாள் கதாவசனம் எழுதிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே ஃபார்மேட்ல இங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு திட்டக்கூடாது. சரி இருக்கட்டும். ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை 8 யுத்தத்தை நிறுத்தின ஐயாசாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 9வது யுத்தத்தை நிறுத்தின ஐயாசாமி நான்னு சொல்லுவாருன்னு நம்மெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா மனுஷன் அதை விட்டுட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன்டா அப்படின்ட்டாரு பொசுக்குன்னு. எது ஈரான் யுத்தத்துல அமெரிக்கா வெற்றி பெற்றுச்சாமா. இன்னைக்கு நிலைமைக்கு ஈரான்ல ஒண்ணுமே இல்லையாமா. அவரோட ஸ்டேட்மெண்ட் படி ஈரான்ல ராணுவம் இல்ல, விமானப்படை இல்லை, கடல் படை இல்லை, எதுவுமே இல்ல. அப்புறம் எவன் சாமி உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு எவனும் கேட்கல. அதுக்கு பதிலா இன்னொரு கேள்வியை கேட்டாங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க அங்கேயே நிக்கிறீங்க அப்படின்னு. இன்னும் ஈரான் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்க மாட்டேறான்பா. அதுக்காக தான் நான் நின்னுக்கிட்டு இருக்கேன். மத்தபடி ஈரான்ல எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டேன். இப்ப ஈரான் நான் தோத்துட்டேன்னு அறிவிக்கணும். அப்படி அறிவிச்சிட்டானா நான் நம்ம ஊருக்கு கிளம்பி வந்துருவேன். அவன் அறிவிக்கிற வரை நான் விட மாட்டேன். அங்கேயே நிப்பேன் அப்படின்ட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் அவருக்கு தெரிஞ்சா ஓகே தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியாது. தெரிய போறதும் கிடையாது. ஏன்னா இப்பேற்பட்ட விசித்திரமான ஸ்டேட்மெண்ட்டுகளை இந்த உலகம் கண்டதில்லை இதுவரையும். அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு தோத்துருந்தா இந்நேரம் உள்ள போய் அம்புட்டு எண்ணெயை அள்ளிட்டு போயிருக்க மாட்டீங்களாடா. சரி இருக்கட்டும், பெரிய மனுஷன் சமாளிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு. காரணம் இவர் சமாளிக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு நைட்டே நமக்கு நைட்டு அவருக்கு விடுத்தோடனே தாக்குதல் நடத்தி விட்டுருவாரு. காரணம் ட்ரம்ப் அப்பேற்பட்ட ஆளு. அதனால இம்மீடியட்டா ஈரான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே முஸ்தபா கமேனி பேர்லயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் முழுக்க ரிலீஸ் பண்றார்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு நேரடி ஆப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்கள் அப்படின்னா கண்டிஷன் சிலவற்றை போட்டார்கள். நம்ம கூட விரிவா பார்த்தோம். இப்ப மெயினா எதை நோக்கி வந்துட்டார்கள் அப்படின்னா ஈரானோட டெக்னாலஜி, மிசைல்கள் சார்ந்த ப்ரோகிராம் எல்லாமே ஈரானோட ஒரு எல்லைக்கு சமன்டா. கடல்ல எல்லை பிரிக்கிறோம், நிலத்துல எல்லை பிரிக்கிறோங்கிற மாரி, அதுவும் எங்க டெக்னாலஜி எங்களோட ஒரு பார்டர். அத உனக்கு விட்டுக் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சார்கள். அப்ப தெளிவா ப்ராக்ஸியும் இருப்பான், மிசைல் ப்ரோகிராமும் இருக்கும். நீ ஆனா தாக்குதல நிறுத்திட்டு நியூக்ளியர் ப்ரோகிராமுக்கு மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிற அந்த விவகாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறத மீண்டும் ஒரு முறை முஸ்தபா கமேனி அறிவிக்கிறாரு. அதே சமயம் அத மக்கள்ட்ட அறிவிக்கிறாரு. அப்ப ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஏன்னா அடுத்த தாக்குதல் முக்கியமான இலக்குகள தாக்குவார்கள் அப்படிங்கிறனால மக்கள தயார்படுத்த ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த போர் நிறுத்தத்த பயன்படுத்தி ஈரான் பெரிய அளவுல மக்கள ரோட்டுல ஒன்றிணைக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அதுவரை அவர்களால எல்லா இடங்கள்லயும் மக்கள ஒருங்கிணைக்க முடியாது. ஏன்னா யுத்தம் நடக்குது. எங்கிட்டு ஒருங்கிணைக்கிறது? ஆனா இந்த போர் நிறுத்தம் மூலியமா தினமும் ஒரு மிசைலையோ, இல்ல ஒரு ஆளில்லா விமானத்தையோ கொண்டு ரோட்ல ரோட் ஷோ போறது, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கூடுறது, அந்த மாரி ஏகப்பட்ட பேனர்ஸுகள் போடுறது அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஒரு மக்கள அமெரிக்காவுக்கு எதிரா அப்படியே திருப்பி வச்சிருக்கார்கள். இப்ப இந்த அறிவிப்பு மூலியமா முக்கியமான புரோகிராமிங் சைட்டுகள மக்கள வச்சே கூட பாதுகாக்க முடியும். ஏற்கனவே அவர்களோட பிளானும் அதான். அதத்தான் அறிவிச்சார்கள். இப்ப அத வலுவா செய்யக்கூடிய இடத்துக்கு இம்மீடியட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் நகர்த்துது. இது ஏன் அப்புட்ன்னா, ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அவரு விளையாட்டா பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. விளையாட்டா பேசும்போது தான் மனுஷன் வினையா ஏகப்பட்ட வேலைய செய்வாரு. அதனால அடுத்த குறி பயங்கரமா இருக்கும். பதிலுக்கு நம்மளும் கத்தார தாக்குறோம், சவுதிய தாக்குறோம், யுஏஇய தாக்குறோம் அப்டின்னாலே இழப்பு ஃபர்ஸ்ட் நமக்கு. அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு இம்மீடியட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்றார்கள். அப்ப ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் செய்ய தயங்க மாட்டார் அப்படின்னு ஈரான் நம்புது. அதுக்கான ஒரு கவுண்டர் பொசிஷனை எடுக்கிறார்கள். அப்படி ஒரு பெரிய ரோட் ஷோல பங்கேற்ற பார்லிமென்ட் ஒருத்தர் தான் இப்ப அடுத்த தீய பத்த வச்சுட்டாரு. என்ன அப்புட்ன்னா, எப்படி பார்த்தாலும் இவர்கள் அடுத்து இப்ப உள்ள ஹை அண்ட் லீடர்கள் மேல குறி வைப்பார்கள். இப்ப முஸ்தபா கமேனி மூலியமா அவர்கள் மக்கள வச்சு முக்கியமான அசட்டுகள பாதுகாக்க ஏற்பாடுகள் பண்ணிட்டார்கள். அதுக்கு முன்னாடியே யுத்த நிறுத்தத்த ஒரு அழகா இவர்கள் என்ன பண்ணிட்டார்கள், ஒரு பைப் லைன போட்டு ராணுவ வலிமை, ஆயுத வலிமைய மக்கள் மத்தியில காட்டி மக்கள ஒரு சேரு அமெரிக்காவ எதிர்க்கிறதுக்கு களத்த தயார் பண்ணி வச்சுட்டார்கள். இன்கேஸ் ராணுவம் தரை வழியா தாக்குது அப்படின்னாலும் அம்புட்டு சுலபம் கிடையாது அப்படிங்கிற மாரி கிரவுண்ட ரெடி பண்ணிட்டாருங்க. அடுத்த கட்டமா ஸ்டேட்மெண்ட் மூலியமா முக்கியமான அசெட் கிளாஸையும் ஒரு பாதுகாப்பான வளையம் அதுக்குன்னு தகர்க்க முடியாதுன்னு இல்ல.
தகர்த்துட்டு பெருசா வந்து இங்க சமாளிக்க முடியாத அமெரிக்காவால அப்படிங்கிற சூழ்நிலை டெவலப் ஆயிருச்சு. ஆனாலும் இந்த பயப்பிள்ளைக எடுத்த உடனே, எடுத்த 30 நிமிஷத்திலேயே 40 தலைவர்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவாய்ங்க. அந்த பயமும் அவர்களுக்கு இருக்கு. அதனால அதே ஊர்வலத்துல அடுத்த தீய பத்த வச்சுட்டார்கள். இங்க பாரு இந்த தடவ எங்க ஆட்கள தொட்ட, அதாவது எங்களோட உச்சபட்ச தலைவர்கள் யார தொட்டாலும் சரி, பதிலுக்கு அரபுலகல்ல மன்னர்களே இருக்க மாட்டார்கள் பார்த்துக்கன்ட்டார்கள். இது பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுவரை விடாத ஒரு ஸ்டேட்மெண்ட். எது எங்க தலைவர்கள் காலி, அமெரிக்கா டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துச்சு அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் அரபுலகுல இல்ல அமெரிக்க பேஸ்கள் தான். குடுத்த அமெரிக்க ராஜாக்களும், அவர்கள் அரண்மனைகளும் சகட்டுமேனிக்கு தாக்கப்படும். தூள் தூளா ஆக்கப்படும். அரபுலகத்துல மன்னர்களே இருக்க மாட்டார்கள் அப்படின்ட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு பதட்டத்த கிளப்பி விட்டுருச்சு. இப்ப அமெரிக்கா தாக்குச்சு அப்படின்னா, இவர்கள் தெளிவா ஒரு டைரக்ஷன குடுத்துட்டார்கள். டிக்கெட்ட கிழிச்சு தர முடியாட்டியும் மன்னர்கள் பூரா பங்கர்ல தான் இருந்தாகணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு தாக்குதலுக்கே குவைத் மன்னர் வேற ஒரு சேஃப்டி லொகேஷனுக்கு போயிட்டாரு. வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு தகவல்லாம் வந்துச்சு. அது ஊரு சின்னது. அதனால அவரு எங்கிட்டோ போய் எக்ஸிட் ஆயி பத்திரமா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா சவுதி போன்ற நாடுகள்லாம் அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, செய்ய முடியாது. ஆனா செய்ய நாங்க வச்சுருவோம் அப்படிங்கிறார்கள். இங்க இருந்தா ஆபத்து. இன்கேஸ் நாங்க டிக்கெட்ட கீட கிழிச்சு குடுப்போம்ப்பா. இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாரி அறிவிச்சிருக்கார்கள். அமெரிக்காவோட அந்த பாலிஷான அறிவிப்பு எது? தாக்க மாட்டேன், ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறது தான் அவனுங்க தாக்கியே தொலைப்பாய்ங்க. ட்ரம்ப நம்ப முடியாது. ட்ரம்புக்கு தேவ உள்ளூர் ஓட்டும் தேவ, உள்ளூர்ல காசும் தேவ. "ஏய் என்னப்பா இவ்ளோ மோசமா இருக்க நீ?" அப்படின்னு ஊரும் அவர பார்த்து சொல்லணும். அம்புட்டும் அவருக்கு தேவ. அதனால எப்பேர்ப்பட்ட முடிவையும் அண்ணன் ட்ரம்ப் எடுப்பாரு. இந்த பக்கம் எடுத்துட்டு, அவனுக்கு இடம் குடுத்த நீங்களும் எங்க கூட சேர்ந்து மேல வந்துருங்கடா, போங்கடா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது அங்க உள்ள நிலைமைகள் மாறல. கிணத்துல போட்ட கல்லு மாரி அப்படியே தான் இருந்துச்சு. உள்ள எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் வரல. புது ப்ராஜெக்ட் ஒண்ணும் பம்ப் ஆகல. இந்த மாரி 1000 தலைவலிகளோட இருந்துச்சு. ஆனா வெடி சவுண்ட் இல்லப்பா, நிம்மதியா இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுல இருந்த குடும்பங்களுக்கு, எது மன்னர் குடும்பங்களுக்கு, இப்ப அடுத்த இடிய இறக்கியிருக்காய்ங்க. தயவு செஞ்சு இந்த பஞ்சாயத்த முடிச்சு விட்டுறணும். இல்ல நேரா நமக்கு குறி வைக்கிறாய்ங்க. அதனால எப்படியும் ட்ரம்ப கூப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இனி ஒவ்வொருத்தரும் பாயணும். இதுல உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, யுஏஇ ஏற்கனவே தனியா பாய்ஞ்சிருச்சு. யுஏஇ ஃபர்ஸ்ட்டே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிருக்கார்கள். அமெரிக்கா பேசலாம் தேவையில்ல. எங்கள நாங்களே காப்பாத்திக்குவோம். ஆயுதத்த மட்டும் நீ குடுத்தா போதும்ன்னு இருக்கார்கள். இங்க எல்லாம் பெரிய அளவுல எந்த சிக்கலும் இல்ல. நொடிக்கு நொடி அவர்களே மிகப்பெரிய விஷயத்த கூட டக்குன்னு அப்டேட் பண்ணி விட்டுருவார்கள். எப்படி ஒப்பெக்ல இருந்து வெளியேறினேன்னாங்க. அதே போல அமெரிக்கா வெளியேறிக்க, நாங்களே எங்கள பார்த்துக்கிறோம் அப்டின்னார்கள். அந்த மாரி இம்மீடியட்டா முடிவ மாத்தி டக்குன்னு யுஏஇ ஜம்ப் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. சவுதியும் ஜம்ப் எடுக்கணும். அத அமெரிக்கா விடணும். அமெரிக்காவோட முடிவு எப்படி வேணாலும் இருக்கும். எல்லா பயலும் ஜம்ப் பண்ணுங்கடா. அப்புறம் அடிக்கிறேன். அப்புறம் அவன் உங்கள அடிப்பான். திருப்பி நான் எக்ஸிட், என்ட்ரி அப்படின்னு குழப்புறேன் பாரு. எனக்கு எதிரா ஒரு முடிவ தெளிவா எடுக்கவே விடமாட்டேன்னு அந்த தியரிக்குள்ளயும் போலாம். இல்ல போதும் ஈரான ஓரளவுக்கு ஒழிச்சு பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டோம். இதுவே பெரிய சாதனை. நான் பண்ணிட்டேன் பாருன்னு உள்ளூர்ல போஸ்ட் ஒட்டிட்டு ட்ரம்ப் கிளம்பி போலாம். 2ல எது வேணாலும் நடக்கலாம். 2வது நடந்தா உலகம் அமைதியா இருக்கும். தப்பி தவறி முதல் நடந்துச்சு அப்படின்னா, 3ஆம் உலக யுத்தம் வருமா? வராதாங்கிற பேச்செல்லாம் தேவையில்ல. வந்தா என்ன எஃபெக்ட் இருக்குமோ, அத உலகம் சந்திக்க வேண்டியது வரும்.